இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே எங்களுக்கு நீ கொடுத்த இந்த பரிசுத்தமான வாரத்துக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான பரிசுத்த நாட்களிலே ஆண்டவராகிய கர்த்தரை அதிகமாக நாங்கள் தியானித்து, அதிகமாக அவருடைய பாடுகளை சிந்தித்து, எனக்காகத்தானே இப்படிப்பட்ட வேதனைகள் என்று சொல்லி அறிந்து, ஆண்டவரே நீ உண்மை தனக்கு ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கு நாங்களும் உமக்கு எங்களை ஒப்பு கொடுக்க அதிகமாக எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. ஆகையால் இந்த அருமையான மாலை வழியிலே எங்களோடு இடைப்படும் இந்த பரிசுத்தமான நாட்களில் மாலை கூட்டங்களிலே எங்களோடு நீர் இடைப்பட்டு எந்த நோக்கத்தோடு இந்த நாட்களை எங்கள் வாழ்க்கையில் கூட்டி தந்திருக்கிறீரோ, எந்த நோக்கத்தோடு எங்களை அழைத்திருக்கிறீரோ, எந்த நோக்கத்தோடு இந்த பரிசுத்த நாட்களை எங்களுக்காக வைத்திருந்தீரோ, அதை நாங்கள் உள்ளாமை நிலைமையோடு அறிந்து செயல்பட்டு ஆண்டவருடைய மகத்துவத்தை கண்டு ஆண்டவர் கடிப்பொழுது கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வோம். இப்போதும் நீர் எங்களோடு பேசுவையா. பரிசுத்த ஆவியானவரை உண்மை நாங்கள் அழைக்கிறோம். மனிதனுடைய சத்தம் அல்ல, மனிதனுடைய செயல்பாடுகளும் அல்ல, என் ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவிகளை திறந்துவிடும், எங்கள் உள்ளத்தை உணர்த்தும். தேவ ஆவியானவரின் அசைவாடுகளை நாங்கள் காண உதவி செய்வோம். எல்லா துதி கன மகிமைகளை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சிலுவையை சுமக்க வேண்டும். Carrying the cross. சிலுவையை சுமக்க வேண்டும் என்பது நம்முடைய இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக இருக்கிறது. அதற்கென்று கொடுக்கப்பட்ட அருமையான வார்த்தை மத்தேயு 10வது அதிகாரம் 38வது வசனம் வாசிக்கலாம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், என்னை போல என்னுடைய பிள்ளைகள் மாற வேண்டும், என்னை போல என்னுடைய பிள்ளைகள் செயல்பட வேண்டும், என்னை போல என்னுடைய பிள்ளைகள் எல்லா காரியங்களிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நான் எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அதே போல என்னுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்திலே இருக்கிற நாட்களிலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இப்படி இருக்க ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழ்க்கையிலே சொகுசான காரியங்களை மட்டும் நாம் எதிர்பார்த்து வாழ்ந்தில்லாதவர்களுக்கு, அல்லது என் வாழ்க்கையிலே பல மேன்மைகள், சந்தோஷங்கள், உயர்வுகள், ஆசீர்வாதங்கள் இவைகளையே நான் தேடி ஓடிக்கொண்டில்லாதவர்களுக்கு ஆண்டவருடைய அனுபவம் என்ன, அதையும் என் வாழ்க்கையில் ஒரு பங்காக மாற்றிக் கொள்ளும் போது அதிலே ஆண்டவருடைய சித்தத்தை நான் பரிபூர்ணமாய் செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை காணப்படுகிறேன். அவருடைய செயல்பாடு என்ன? ஒரு பக்கத்திலே அவர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார், உண்மைதான். அடுத்த பக்கத்திலே அநேகருக்கு அவர் உதவி செய்து வியாதிகளை நீக்கி சுகமாக்கி அநேகரை சந்தோஷப்படுத்தி ஆறுதல் படுத்தினார், அதுவும் உண்மைதான். அதே சமயத்திலே அவருடைய பிந்தின வாழ்க்கையை பார்க்கும்போது பாடுகளும் துக்கங்களும் வேதனைகளும் அவமானங்களும் நிந்தைகளும் எதிர்ப்புகளும் அதிகமாய் காணப்பட்டது. இதோடு நின்று விடாதபடிக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சிலுவையை சுமந்து இரத்தத்தை சிந்தி கல்வாரியிலே நமக்காக மரிக்கவும் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படி இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? ஒரு பக்கத்திலே என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது உண்மைதான். அடுத்த பக்கத்திலே என் பிள்ளைகள் எந்த விதமான சஞ்சலத்தினாலும் கண்ணீர் சிந்தி துயரப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கக்கூடாது என்பதும் உண்மைதான். ஆண்டவர் அந்த காரியங்களிலே நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதே சமயத்திலே என்னுடைய பாடுகளை என் பிள்ளைகள் பங்கு போட்டுக் கொள்ள வேண்டும். என் துக்கங்கள் மத்தியிலே அவர்களுக்கு ஒரு சமயம் கிடைத்து என் துக்கத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டால் நலமாக இருக்கும். காரணம் என்னவென்றால், நான் சிலுவையை சுமப்பது போல என் பிள்ளைகளும் சிலுவையை முறுமுறுப்பில்லாமல் சுமந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்பையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் மட்டும் நாம் உணர்ந்து கொண்டிருப்போம் என்றால் அவருடைய மேலான உன்னதமான நோக்கத்தை நாம் ஏதோ ஒரு இடத்திலே தவறுவிட்டு விடுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் அதற்கு மாறாக நாம் அவருடைய பாடுகள் மத்தியிலும் அவருடைய துயரங்களை, அவருடைய வேதனைகளை, அவருடைய கண்ணீரை, அவருடைய இருதயத்தின் குமுறல்களை நாம் பங்கு கொள்ள
முன்னுக்கு வரும்போது அவருடைய இருதயத்தின் உண்மையான வேட்கையை, அவருடைய இருதயத்தின் உண்மையான பாரத்தை, அவருடைய இருதயத்தின் உண்மையான தாக்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். பரிபூர்ணமாய் ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே இடம் சிலுவை மட்டுமே. சிலுவையின் பக்கத்தில் எந்த ஒரு நபர் வருகிறாரோ அந்த நபர் ஆண்டவரை பரிபூர்ணமாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த சிலுவை இயேசு கிறிஸ்துவின் அன்பை பரிபூர்ணமாய் வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், தன்னுடைய சிலுவையை சுமக்க மனதில்லாதவர்கள் என்னுடைய சீஷராய் இருக்க முடியாது என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறதை நாம் கேட்கிறோம். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆண்டவருக்கு நாம் பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்றால், அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சரியானதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்கிற ஒரு காரியம் இந்த சிலுவையை சுமக்க வேண்டிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. மட்டுமல்ல, மேலும் ஆண்டவர் சொல்கிற காரியம் ஆண்டவருடைய சிலுவையை சுமப்பதோடு மட்டுமல்லாமல் மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அந்த இடத்தில் 24ஆம் வசனத்திலே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்திலே இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். இந்த இடத்திலே இன்னும் மேலும் ஒரு அப்படி அதிகமாக ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். சீஷராக பேதுரு மற்றும் 11 அப்போஸ்தலர்களை ஆண்டவர் சீஷராக அழைத்தார். இப்படி அழைக்கும் போது அவர்களுக்குள்ளாக பலவிதமான முறுமுறுப்புகள், வாக்குவாதங்கள், பலவிதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்தது. ஆனாலும் கூட ஆரம்பத்திலே கர்த்தர் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி சொன்னவர் இந்த இடத்திலே பேதுருவுக்கு என்ன சொல்கிறார், சீஷருக்கு என்ன சொல்கிறார், தன்னை தான் வெறுக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்க, அந்த இடத்திலே முழுவதுமாக ஆண்டவருக்கென்றே ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். தன்னை வெறுப்பதும் சிலுவையை சொந்தமாக்கிக் கொள்வதும் ஆண்டவருக்கு முன்பதாக பிரியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான 3 நாட்கள் அருமையான நம்முடைய ஆயர் அவர்கள் என்னிடத்திலே பேசும்படியாக கேட்கும்போது, ஆண்டவரே, நான் என்ன பேச வேண்டும், என்னுடைய அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு எந்த வார்த்தையை கொடுத்தால் அது இந்த 2 நாட்களிலே பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி அதிகமாக நினைக்கும் போது கர்த்தர் என் சிந்தையிலே, என் மனதிலே உதித்த மிக முக்கியமான 3 நபர்களை ஆண்டவர் எனக்கு காட்டினார். அதைதான் இந்த 3 நாட்களும் உங்களுக்கு முன்பதாக கவனமாக நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். சில சமயத்திலே ஒருவேளை முரண்பாடான காரியங்களாக இருக்கலாம். சில சமயத்திலே இந்த செய்திகள், இந்த நபரை குறித்து நான் இதுவரைக்கும் எங்கும் பேசவில்லையே, கேட்கப்படவில்லையே என்று கூட நீங்கள் ஒரு சிலர் நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இந்த நபர்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்தியை கொடுக்கிறாரோ அதை நாம் திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். முதலாவதாக இந்த நாளிலே உங்களுக்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் பேதுருவின் சில காரியங்களை, பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பெற்றுக்கொண்ட அனுபவத்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை கடந்த நம்முடைய நெடுங்கால நாட்களிலும் கூட அநேக பிரசங்கிமார்கள் இதே இடத்திலே பேதுருவை குறித்து பல வித்தியாசமான சூழ்நிலையிலே பேதுருவின் காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். உண்மைதான். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அதை நாம் சிந்திப்போம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆகையினாலே இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும் செய்தியின் நபர் பேதுரு என்று சொல்லப்படுகிறது. நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம எல்லாருக்கும் பிரியமான ஒரு சீஷன் யார் சொல்றீங்க? யார் சொல்றீங்க? யூதாஸ் இல்லையா? யாருக்குமே தெரியும் இல்லையா? சரி, பரவாயில்ல. இருந்தாலும் யூதாஸ் ஆண்டவரோடு இருந்த ஒரு சீஷன் இல்லையா? அந்த யூதாஸை பற்றித்தான் நாளை தினத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்த நாள் புதன்கிழமை இன்னும் ஒரு நபரை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை அந்த நபர் ஆண்டவருடைய சீஷனாக இல்லாமல் போனாலும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு மிகவும் நெருங்கிய சம்பந்தம் உள்ள ஒரு நபராக காணப்படுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம்.
யோசேப்பு சிலுவை தூக்கினான். இல்லைங்க. ஒருவேளை நீங்க எவ்வளவு தூரம் இந்த நபரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும் கருத்தில் கொடுத்த பார் இதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரபாஸ் இன்றைக்கு பேதுருவை நாம் சிந்திக்க போகிறோம். நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் யூதாசை பற்றி சிந்திக்க போகிறோம். அதுக்கு அடுத்த நாள் பரபாசை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். ஆகையால் தயவுசெய்து ஜெபத்தோடு வாருங்கள். ஒருவேளை இன்றைக்கு வராதவர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். கூடுமான வரைக்கும் நீங்கள் உங்களோடு கூட ஒருவரை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவர்களும் கூட தேவ ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நம்முடைய சபையிலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. பேதுருவை ஆண்டவர் அழைக்கிறார். பேதுருவை ஆண்டவர் அழைக்கும் போது முதலாவதாக அவருடைய அழைப்பை லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். பேதுரு தன்னுடைய கூட்டாளிகளோடு கூட கடற்கரையிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த சமயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களோடு கூட அந்த கடற்கரையிலே செல்கிறார். ஒரு படவை பார்த்து அந்த படவிலே ஏறி அந்த படவிலே இருந்து பிரசங்கம் செய்ய ஆரம்பிக்கிறார். அது தற்செயலாக பேதுருவின் படகாக இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கலாம். இப்படி அந்த பேதுருவின் படவிலே இருந்து பிரசங்கத்துக்கு பின்பதாக இந்த பேதுருவும் மற்ற கூட்டாளிகளும் மிகவும் சோர்வோடு காணப்படுகிறார்கள். சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு எந்த விதமான விடுதலையும் இல்லை. கடந்த இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு மீன்கள் அகப்படவில்லையே, இன்றைக்கு நாங்கள் ஆகாரத்துக்கு என்ன செய்யட்டும், வாழ்வாதாரத்துக்கு எந்த விதமான வருமானமும் இல்லையே, நாங்கள் வெறும் கையாக இருக்கிறோமே என்று சொல்லுகிற ஒரு வெறுமையான வாழ்க்கை அந்த பேதுருவையும் அவருடைய கூட்டாளிகளையும் தாக்கினது என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சற்றே உங்கள் படகை ஆழத்துக்கு தள்ளி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லி சொல்கிறார். பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? ஐயரே, கடந்த இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன் என்று சொல்லி அந்த வலையை போட்ட மாத்திரத்திலே மிகுதியான மீன்கள் அந்த வலையிலே அகப்பட்டது. மிகுதியான மீன்கள் அகப்பட்டது. பிரமிப்படைந்த அந்த சீஷர்கள் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மிகவும் பாதத்தோடு அந்த வலை இழுத்து கரைக்கு கொண்டு வருகிறார்கள். வலை கிழியத்தக்கதாக அந்த வலை மீன்களால் நிரம்பி இருந்ததை நாம் பார்க்க முடியும். உடனே பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும். ஒருவருடைய ஆரம்பத்திலே ஆண்டவர் பிரசங்கம் செய்தார். அந்த பிரசங்கத்தை கவனிக்க பேதுருவுக்கோ மற்ற கூட்டாளிகளுக்கோ மனமில்லை. ஏனென்றால் அவருடைய வாழ்வாதாரம் அன்றைக்கு பாதிக்கப்பட்டது. மீன் கிடைக்காதபடினாலே அவருடைய வருமானம் நின்று போனது. ஆகையாலே அவர்கள் ஒரு பெரிய கவலையோடு இருக்கிறார்கள். ஆகையால் ஆண்டவர் போதித்த அந்த போதனை அவர்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லாததாய் போனது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இல்லையா, சில சமயத்திலே கவலையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, ஏமாற்றத்தோடு, பலவிதமான பிரச்சனைகளோடு நாம் இருப்போம் என்றால் ஆண்டவர் என்னத்தான் நம்மோடு பேசினாலும் கூட அதை கேட்க நமக்கு மனதில்லை. ஏனென்றால் நம்முடைய பிரச்சனைகளும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சூழ்நிலை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறபடியால் ஆண்டவருடைய செய்திக்கு நம்முடைய மனம் ஈடு கொடுக்க முடியாதபடிக்கு நம்முடைய இயல்பான மனித சுபாவம் அதற்கு எதிர்மறையாக செயல்படுகிறதா என்பது அது உண்மைதான். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட அநேக சந்தர்ப்பங்களை நான் கண்டிருக்கிறேன். ஆகினாலே இது தவிர்க்க முடியாத ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் பேதுருவும் கூட அந்த இடத்திலே காணப்படுகிறார். இப்படி இருக்க இந்த பிரசங்கியார் ஆழத்திலே பழைய போடுகள் என்று சொன்னாரே, போட்ட மாத்திரத்தில் இவ்வளவு மீன்கள் கிடைக்கப்பட்டதே. அப்படி என்றால் இவர் யார்? இவருக்கும் இந்த இடத்திலே எனக்கும் என்ன சம்பந்தம்? இவர் ஒரு புண்ணியவான், இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இவர் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லி அந்த இடத்தில் பேதுரு ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்மானித்து விட்டிருக்கிறார். ஆகையாலே தான் தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். இந்த கடலிலே நாங்கள் எத்தனை வருஷ காலமோ மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இல்லாத அனுபவத்தை இவர் திடீரென்று வந்து எங்களுக்கு சொல்லி அதிகமான மீன்கள் கிடைக்கும்படியாக உதவி செய்கிறாரே. அப்படி என்றால் இவர் யார்? எங்களை காட்டி இந்த சமுத்திரத்திலே, இந்த கடலிலே அதிக ஞானத்தையும் அனுபவத்தையும் பெற்றுக் கொண்டிருப்பாரோ? இவர் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லி தன்னை ஆண்டவருக்கு முன்பதாக ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் பேதுருவை விடவில்லை. கர்த்தருடைய நோக்கம் பேதுரு ஆண்டவருக்கு வேண்டும்.
சீஷனாய் மாற வேண்டும். பேதுருவின் மூலமாகத்தான் தான் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று ஆண்டவர் அந்த இடத்தில் தீர்மானித்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், இனி நீ மீன்களை பிடிக்க மாட்டாய், மனுஷனை பிடிக்கிறவனாவாய், என்னை பின்பற்றினார். சொன்ன மாத்திரத்தில் தானே பேதுரு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பின் சென்றதை நாம் பார்க்கலாம். ஆண்டவருக்கு பின் சென்றபடியினாலே இந்த பேருடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 10:1. மத்தேயு 10:1. அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம், அவருடைய கரத்திலே இருக்கும் வல்லமை இப்பொழுது சீஷர்கள் மத்தியிலே கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. ஆண்டவர் அதிகாரத்தோடு தன்னுடைய வல்லமையை சீஷர்களுக்கு கொடுக்கிறார். அந்த சீஷர்கள் இந்த வல்லமையை பெற்ற மாத்திரத்திலே தாங்களும் ஆண்டவரை போல அற்புதங்களை செய்கிறார்கள், பிசாசுகளை துரத்துகிறார்கள், நோய்களை சுகமாக்குகிறார்கள். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசு எப்படி அந்த வியாதிகளை எல்லாம் சுஸ்தப்படுத்தினாரோ அதே போல இவர்களும் சுஸ்தமாக்கத்தக்கதாக தன்னுடைய அனுபவங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த காரியங்களை நாம் பார்த்த மாத்திரத்திலே பேதுருவின் உள்ளம் பரவசம் அடைந்தது. இயேசு எவ்வளவு மகிமையானவர், அவர் இந்த உன்னதமான அனுபவத்தை வைத்துக் கொண்டிருந்தாலும் இந்த அனுபவத்தை தன்னோடு வைத்துக் கொண்டில்லாதபடிக்கு அவரை போல நாமும் செயல்பட வேண்டும் என்று இந்த அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய எங்களுக்கும் இந்த கிருபையை தந்திருக்கிறாரே என்று சொல்லி பேதுரு உள்ளம் பூரித்தார். பூரிப்பான ஒரு சொல்றேன் அன்புக்குரியவர்களே, அதோடு நின்று விடவில்லை. ஆண்டவருடைய அனுபவத்தை நாம் மேலும் பேதுருவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது நாம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 சீஷர்களை தன்னோடு அழைத்துக் கொண்டு மறுரூப மலைக்கு ஏறி செல்கிறார். அந்த மறுரூப மலைக்கு ஏறி செல்லும் போது அந்த இடத்திலே இயேசுவின் வஸ்திரம் எந்த வண்ணனாலும் வெளுக்கக்கூடாத மிகவும் பிரகாசமான வஸ்திரமாய் அந்த இடத்திலே மாறினதை பேதுரு பார்க்கிறார். பேதுரு பார்த்த மாத்திரத்திலே அவருக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம். உடனே கண்களை திறந்து பார்க்கும் போது அந்த இடத்திலே 2 தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், மோசேயும் எலியாவும். பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, நாம் இங்கேயே இருந்து விடலாம், உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று சொல்லி அவன் சொல்கிறார். பேதுரு எதை சொல்கிறார் என்று சொல்லி பேதுருவுக்கே தெரியவில்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த மகிமையை ஒரு கன மாற்றம் பார்த்த மாத்திரத்தில் தானே இவர் உன்னதமான தேவன் என்பதை பேதுரு அடையாளம் கண்டுகொண்டார். பேதுருவின் உணர்வு அந்த இடத்திலே பரிபூர்ணமாய் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சொன்னார், இந்த காரியத்தை நீங்கள் ஒருவருக்கும் சொல்லாதீர்கள், அமைதியாக மனுஷகுமார் மகிமைப்படும் வரைக்கும் நீங்கள் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி கட்டளையிட்டார். பேதுரு அப்படியே கடந்து போகிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஆசை. அவர்தான் திரளான ஜனங்கள் மத்தியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறாரே, ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாரே. போகிற இடங்களிலெல்லாம் பிசாசுகள் ஓடுகிறது, போகிற இடங்களிலெல்லாம் வியாதிஸ்தர் சுகமடைகிறார்கள், போகிற இடங்களிலெல்லாம் குருடர்கள் பார்வையடைகிறார்கள், போகிற இடங்களிலெல்லாம் தீர்வாதக்காரர்கள் பலனடைகிறார்கள், போகிற இடங்களிலெல்லாம் முடவர்கள் நடக்கிறார்கள். இப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாம் பார்க்கும்போது இயேசுவுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? இந்த ஜனங்கள் என்னிடத்தில் எத்தனையோ நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறார்களே, இந்த ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறார்கள், என்னை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்று சொல்லி இந்த சீஷர்களிடையே கேட்கிறார். ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லி சொல்கிறார்கள். அப்பொழுது சீஷர்கள் சொல்கிறார்கள், ஐயா, உம்மை எலியா என்றும் தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள், யோவான் தீர்க்கதரிசி என்றும் சொல்கிறார்கள் என்று சொல்லி இப்படியாய் சொல்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் நேரடியாகவே இந்த சீஷர்களை கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பாருங்கள். அந்த இடத்திலே ஆண்டவர் கேட்கிற கேள்வி 15வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? பேதுருவின் இடத்திலும் சீஷர்களிடத்திலும் நேரடியாக ஆண்டவர் கேட்கிறார். இதுவரைக்கும் என் அற்புதத்தை பார்த்திருக்கிறீர்கள், என்
என் வல்லமையை பார்த்திருக்கிறீர்கள், என் சாயலை பார்த்திருக்கிறீர்கள், என் எல்லா காரியங்களையும் பார்த்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறார்கள்? ஜனங்களுக்கு நான் யாராக இருந்தாலும் போகட்டும், ஆனால் என்னோடு கூட இருந்த நீங்கள் என்னை பரிந்து என்ன சொல்கிறீர்கள்? பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசியுங்கள். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி சொன்னார். ஆண்டவருடைய உள்ளம் உடைந்தது, ஆண்டவருடைய உள்ளம் குளிர்ந்தது, ஆண்டவருடைய உள்ளம் சந்தோஷத்தால் நிறைந்தது. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி இந்த இடத்திலே பேதுருவை ஆசீர்வதிக்கிறார். நீ பூமியிலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், நீ பூமியிலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இப்பொழுது ஒரு அருமையான ஒரு நபரை தன்னுடைய எதிர்காலத்துக்காக கண்டுபிடித்து விட்டார். எதற்காக? தன்னுடைய ஆலயம் கட்டப்படுவதற்காக. இந்த பேதுருவின் மேல் என் ஆலயத்தை கட்டுவேன், இந்த பேதுருவின் மேல் என்னுடைய எதிர்கால சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானித்து இந்த பேதுருவை முன்குறித்து விட்டார். ரொம்ப சந்தோஷம். காலங்கள் ஓடுகிறது. இதற்கிடையிலே சீஷர்களுக்குள்ளாக முறுமுறுப்பு, தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக வாக்குவாதம். ஆண்டவர் சொன்னார், உங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டாதீர்கள். காரணம், ஒருவன் ஊழியம் செய்ய வந்தால் அவன் எல்லாருக்கும் கடையாளவனாக வேலைக்காரனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே தாழ்மையை குறித்து போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஆண்டவர் சொன்னார், மனிதகுமாரன் காட்டிக் கொடுக்கும் வேலை வந்தது. மனிதகுமாரன் போகிறார். ஆனால் அந்த சின்ன நிலையிலே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடிவிடும் காலம் வரும், ஆனால் நான் தனிக்கிறேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார். பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, எல்லாரும் உண்மை மறுதளித்தாலும் நான் உண்மை மறுதளிப்பது இல்லை என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரத்திலே பேதுரு அந்த இடத்திலே சொல்லி 33வது வசனம், உமது நிமித்தம் எல்லாரும் இடர்களடைந்தாலும் நான் ஒரு காலம் இடர்களடையேன், நான் ஒரு காலம் இடர்களடைய மாட்டேன், நான் ஒரு காலம் பின்வாங்க மாட்டேன். ஆண்டவரே, எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் உம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லி பேதுரு தைரியமாக சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பேதுருவே, உன்னால் அப்படி இருக்க முடியாதுப்பா. ஏனென்றால் நீ ஒரு பலவீனமான பாண்டவர், உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். ஆகினாலே நீ அப்படி இருக்க மாட்டார். நான் மரிக்க போகிறேன், சிலுவையிலே மரணத்தை மறிக்க நான் சந்திக்க போகிறேன். அது கொடுமையான ஒரு மரணமாக இருக்கிறபடியால் அந்த மரணத்தை நீ சந்திக்க முடியாது. வேண்டாம் பேதுருவே என்று சொல்லும்போது பேதுரு மறுபடியும் உணர்ச்சி வசப்பட்டவராக என்ன சொன்னார் தெரியுமா? 35வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். நான் உன்னோடே மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உன்னை மறுதளிக்க மாட்டேன் என்றார். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியம், நீ சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ 3 தரம் மறுதளிப்பாய் என்று சொல்லி சொல்கிறார். மார்க்கு சுவிசேஷத்தை நாம் பார்க்கலாம். நீ 2 முறை சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ 3 தரம் மறுதளிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கலாம். எப்படியோ ஆண்டவர் சொல்கிறார், சேவல் கூவும் போது நீ என்னை மறுதளிப்பதை உணர்வாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். காலங்கள் கடந்தது. இப்பொழுது ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கும்படியாக போகிறார். ஜெபிக்கும்படியாக போகும்போது 3 சீஷர்களை எப்போதும் தன்னோடு கூட ஆண்டவர் அதிகமாக வைத்திருப்பது ஆண்டவருக்கு மிகுந்த ஆறுதலையும் அவருடைய பிரியத்தையும் அவர் வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கலாம். அந்த 3 பேர் தான் பேதுரு, யாக்கோபு, யோவான் என்பது. ஒரு சமயம் தேவ ஆலய தலைவர் யவீரு என்று சொல்லப்பட்டவர் தன்னுடைய மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவரை அழைத்து செல்லும்போது அவருக்கு உறவினர்கள் எதிரிலே வந்து, மகள் மறித்து விட்டால் போதகரை தொந்தரப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி போதகரை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் கர்த்தரோ, நீ விசுவாசம் உள்ளவனாக இரு என்று யவீரை வீட்டுக்கு சென்று வீட்டுள்ள எல்லாரையும் வெளியே அனுப்பி தன்னோடு கூட வந்த சீஷர்களோடு அவர்களிலே பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 பேரையும் அழைத்துக் கொண்டு வீட்டுக்குள் போய் அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்து தலித்தா கூனி என்று சொல்லி அவளை எழுப்பினார். அந்த பெண் உயிர் உள்ளவரானார்.
அதே போல நான் ஏற்கனவே சொன்னது போல மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே அவர் மறுரூப மலைக்கு சென்ற போதிலும் இந்த 3 சீஷர்களுக்கு மட்டும்தான் அந்த வாக்கியம் ஆண்டவருடைய மறுரூப அந்த சூழ்நிலையை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த இடத்திலும் இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 பேரையும் அழைத்து சென்றார். இப்பொழுது அவர் கெத்செமனே தோட்டத்திலே இருக்கிறார். கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஞானத்தோடு ஜெபிக்கும் போது சீஷர்கள் எல்லாரும் அவரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 11 சீஷர்களும் அவரோடு கூட செல்கிறார்கள். யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படியாக சென்று விட்டான். ஆகினாலே இந்த 11 பேரும் கெத்செமனே தோட்டத்துக்குள் வரும்போது இந்த 3 பேரையும் மறுபடியும் ஆண்டவர் அழைக்கிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான். ஆண்டவர் இதுவரைக்கும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்ட இந்த சீஷர்களோடு இப்பொழுது தன் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். வாருங்கள், என்னோடு கூட நீங்கள் 1 மணி நேரம் அவரை ஜெபியுங்கள். நான் என்னுடைய உள்ளம் விசாரத்தினால் நிறைந்திருக்கிறது. என் உள்ளம் பாடுகளினால் நிறைந்திருக்கிறது. நான் தவித்து போய் கொண்டிருக்கிறேன். இந்த பயங்கரமான சூழ்நிலையை நான் எப்படி ஜெயிப்பேன் என்று சொல்லி என்னால் விளங்க முடியவில்லை. ஆகையினால் என்னோடு கூட ஜெபிக்க என் அன்பு பிள்ளைகளே எனக்கு துணையாக வருவீர்களா என்று சொல்லி அந்த 3 பேரையும் அவர் தனிமையாக அழைத்து செல்கிறார். அழைத்து சென்றார். இந்த இடத்திலே நீங்கள் ஜெபியுங்கள், நான் சற்று அப்புறம் போய் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி கடந்து போய் ஜெபிக்கிறார். அன்புக்குரியவர்களே, அருளாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது எத்தனையோ ஜெபங்களை ஏற்பட்டார். எத்தனையோ இடங்களிலே அற்புதங்களை செய்தார். எத்தனையோ இடங்களிலே தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொன்ன ஒரு காரியம், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். யோவான் சுவிசேஷத்திலே அடிக்கடி இந்த வார்த்தைகளை நாம் பார்க்க வேண்டும். என் பிதா என்னை விட்டு பிரிய மாட்டார், நானும் அவரை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லி பிதாவின் உறவை அவர் அதிகமாக விரும்பினபடினாலே அவர் எப்போதும் பிதாவின் பிரசனத்திலே கடிக்கொண்டவராய் காணப்பட்டார். இப்பொழுதோ அவர் கெத்செமனே தோட்டத்திலே போய் ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் ஆண்டவராக பேதுருவை திரும்பி பார்க்கிறார். பேதுரு இயேசுவை பார்க்கிறார். வெட்கப்பட்டு தலை கொள்கிறார். அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அமைதியான ஒரு இடத்திற்கு ஓடுகிறார். அந்த இடத்தில் ஓடி போய் அவர் அழுது புலம்பி, ஆண்டவரே நான் பாவி என்று துடிக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை சில சமயத்திலே சூழ்நிலையினால் மனிதனுடைய அன்பு மாறியே போகிறது. சூழ்நிலையினால் மனிதனுடைய அன்பு மாறியே போகிறது. சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு அருமையான முதியவர் ஒருவர் ஒரு ஊழியக்காரனை வீட்டுக்கு சென்றார். அந்த முன்கேட்டை திறந்து மெதுவாக உள்ளே போனார். அந்த ஊழியக்காரர் சொன்னார், இவரை பார்க்கும்போது ஒரு யாசகர் பிச்சைக்காரர் என்றே நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய தோற்றம் அப்படியா இருந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மனிதன் எழுந்த நிலையோடு போகிறார். உள்ளே போன உடனே அந்த ஊழியக்காரர் கேட்கிறார், ஐயா நீங்கள் யார், உங்களுடைய பெயர் என்ன என்று சொல்லி கேட்கும்போது அந்த பெரிய மனிதன் சொன்னார், ஐயா என்னுடைய பெயர், நான் பக்கத்து கிராமத்தில் இருக்கிறேன். எனக்கு 9 பிள்ளைகள். மூத்தவரை நான் மிகவும் பிரயாசத்தோடு படிக்க வைத்தேன். பல விதங்களிலே பணத்தை செலவு செய்து என்னுடைய மகன் எனக்கு உதவியாக இருப்பான் என்று சொல்லி படிப்பது மட்டுமல்ல, அவர் எப்படியாவது பட்டமும் பெற வேண்டும் என்று தெரியவில்லை. நாங்கள் சாப்பாட்டுக்கும் வழி இல்லாதபடிக்கு எங்களுடைய மனைவியின் மாங்கல்யத்தை விற்று, தாலியை விற்று இப்பொழுது நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து எங்கள் மகனுக்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதுங்கள். அவருடைய அன்புக்காக கண்ணீரோடு கவலையோடு காத்திருக்கும் அவருடைய தாயாரை சற்று எண்ணி பார்க்கும்படியாக சற்று ஒரு கடிதத்தை எழுதுங்களையா. அவருடைய வரவுக்காக, அவருடைய அன்புக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் அவருடைய சகோதர சகோதரிகளை சற்று எண்ணித்து பார்க்கும்படியாக அவருக்கு ஒரு கடிதம் எழுதுங்களையா என்று கண்ணீரோடு கதறினார். அன்புக்குரியவரே, சூழ்நிலையினால் அன்பு மாறினபடினால் இன்றைக்கு எத்தனை பேருடைய பெற்றோருடைய கண்ணீர் இன்றைக்கு துடிதுடித்து பல பேருடைய வேதனையோடு காணப்படுகிறது. சூழ்நிலையினாலே அன்பு மாறினபடினாலே இன்றைக்கு எத்தனை தாய்மார் கண்ணீரோடு தன் பிள்ளைகளுக்காக காத்திருக்கிறார்கள். சூழ்நிலையினாலே மனிதனுடைய அன்பு மாறி போனபடினாலே இன்றைக்கு காலமெல்லாம் கண்ணீரோடு கலங்கி தவித்துக் கொண்டிருக்கும் சகோதரிகள் எத்தனை பேர், சகோதரிகள் எத்தனை பேர். சூழ்நிலையினால் மனிதனுடைய அன்பு மாறியே போகிறது. சூழ்நிலையினால் மனிதனுடைய அன்பு மாறியே போகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் ஆண்டவரும் இந்த பேதுரு என்னை சபித்து விட்டானே என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவை பார்க்கிறார். ஒருவேளை ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், பேதுருவே நான் தேவன் என்று சொல்லி அறிந்திருக்கிறாய், நான் ஆண்டவர் என்று சொல்லி அறிந்திருக்கிறாய்
பார்த்திருக்கிறாய், என்னுடைய மகிமையை நீ பார்த்திருக்கிறாய், என்னுடைய அற்புத அதிசயங்களை நீ பார்த்திருக்கிறாய், என்னோடு கூட நீ தங்கி பல உபதேசங்களை நீ கேட்டிருக்கிறாய். இப்பொழுது நீ என்னை மறுதலித்தது மட்டுமல்ல, எனக்கு விரோதமாய் நீ சாபத்தை விட்டு உண்மையில் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் குவித்துக் கொண்டிருக்கிறாய். நான் உன்னை சபிக்கிறேன், நான் உன்னை அழிக்கிறேன், நான் உன்னை நிர்மூலமாக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒருவேளை அங்கிடத்திலே சொல்லி இருக்கலாம். உங்களை போன்ற என்னை போன்ற மனம் அவருக்கு இருந்திருக்குமானால், ஆனால் அவருக்குள் இருந்ததோ மனித மனம் அல்ல, மனித மனம் அல்ல. மனித மனம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறிவிடுகிறது. வருகிறார், உண்மைதானே பேதுருவே என்று சொல்லி சிலர் கூவின போது உடனே இயேசு பேதுருவை பார்த்தார். பேதுருவை கொள்ள உடைந்தது. 75வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 26:5. அப்பொழுது பேதுரு, சேவை போகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதார். மனம் கசந்து அழுதார். பிரியமானவர்களே, அதற்கு பின்பதாக பேதுருவுக்கு நிம்மதியே இல்லை. பேதுரு ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிறோம். ஒருவரை அருமையான மாணவர்களே, பேதுருவை குறித்து அநேக சமூகத்தில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அநேக தேவ ஊழியர்கள் பல காரியங்களை சொல்லியும் இருக்கிறார். நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்டார். பேதுரு சொன்னார், ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிய ஒப்புக் கொடுக்கிறேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொல்ல முடியுமா? எங்கள் மகிமையின் ஆண்டவரே, இந்த மாறுபாடுகளை எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு மறுபடியும் எங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் எப்படியெல்லாமோ உம்மை விட்டு வழிவிலகி உம்முடைய அன்புக்கு எதிராக ஓடிக்கொண்டிருக்கும் நாட்கள் அதிகமாக காணப்படக்கூடும். ஆனாலும் நாங்கள் உடைய பிள்ளைகள் என்று சொல்லி எங்களை தேடி வந்தபடினாலே இந்த மாறுபடியே மீண்டும் ஒரு செய்தியின் மூலம் எங்களோடு நீ இடைப்பட்டதற்காக மாறுபடியே உடைய பிள்ளைகளாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. நாங்கள் தெய்வீக சொத்து, நாங்கள் தெய்வீக குழந்தைகள் ஆகினாலே எங்களை மீட்டெடுக்கவே நீ உலகத்தில் மனிதனாக வந்தீர்கள். அதற்காக அப்படிப்பட்ட அன்புக்கு இந்த மாறுபடியே நாங்கள் உள்ளம் திறந்து ஒப்புக்கொடுக்கிறோம். ஐயா, எங்களை ஏற்றுக்கொள்ள மாறுபடியே எங்களுடைய அன்பு உம்முடைய அன்போடு ஒன்றாய் கலந்து விடும் என்றால் நீ சொல்லுகிறேன், சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி இந்த அன்புக்கு ஈடாக நாங்கள் எந்த நிலையிலே எந்த சிலுவையை சுமக்க நீர் அனுமதித்தாலும் தைரியத்தோடும் நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் நாங்கள் எங்கள் சிலுவையை சுமந்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லி உலகத்துக்கு அடையாளம் காட்ட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நிச்சயத்தோடும் இந்த நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து போகிறோம். தேவனுடைய பிரசன்னம் இந்த மாறியோடு எங்களை நிரப்புவதாக விசேஷமாக சற்று நேரத்தில் திருவிருந்தின் மூலமாக உடைய அன்பை நாங்கள் காணப்போகிறோம். இந்த திருவிருந்தின் மூலமாக எங்களுடைய அன்பு உடைக்கப்பட்டிருக்குமானால் இந்த திருவிருந்தின் மூலமாக எங்களுடைய அன்பு மீண்டுமாய் உம்மோடு கூட இணையத்தக்கதாக இந்த திருவிருந்தை பெறும்போது அவர்களுடைய அன்பை நாங்கள் ஒருதலை நினைத்து அதை நாங்கள் உரிமையோடு ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ எங்களுக்கு ஆசிரியர்கள் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் எங்கள் வீட்டை சுழற்சிகளுடன் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல